எம்ஜிஆர் நடித்த முதல் திகில் படம் எது தெரியுமா? அந்த படம் 1951ஆம் வருடம் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் எம்ஜிஆர் அவர்கள், எஸ்.வி. சகஸ்ரநாமம், பெருங்களத்தூர் சாமா, அஞ்சலி தேவி, மாதுரி தேவி என நடித்திருந்தார்கள். எம்ஜிஆர் அவர்கள் கரிகாலனாக தோன்றி காதல் காட்சிகளில் மட்டுமின்றி சண்டையிலும் நடித்து புகழ் பெற்றார். நாற்காலியை காலால் உதைத்து அது தன்னிடமே வரும்படி செய்து அதில் உட்கார்ந்து இளையராணியை சந்திக்கும் காட்சியில் ரசிகர்களின் கைத்தட்டலை பெற்றார். குதிரை மீது ஏறி கவசம் அணிந்து தன் சகோதரனுடன் சண்டையிடும் காட்சிகளும் படம் பார்ப்பவர்களை வியக்க வைத்தார். சகஸ்ரநாமம் விசுவாசமுள்ள சகோதரராக நடித்தார். சாமா தன் உணர்ச்சிமிக்க நடிப்பு, இளையராணி அஞ்சலி தேவி தன் வசீகர நடிப்பாலும் மயக்கும் மொழிகளாலும் ரசிகர்களை கவர்ந்தார். கரிகாலனை அவர் சந்திக்கும் காட்சிகளும் அவர் நடிப்பு திறனை வெளிப்படுத்தியது. மாதுரி தேவி எம்ஜிஆர் காதலியாக நடித்தார். நகைச்சுவை காட்சியிலும் ரசிகர்களை மகிழ்வித்தார். வயது வந்தவர் மட்டும் பார்க்க தகுந்த படம் என்று ஏ சர்டிபிகேட் வழங்கிய முதல் திரைப்படம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழில் திகில் படங்களை காட்டிலும் துப்பறியும் படங்களுக்கே வரவேற்பு இருந்தது. என்னவோ தமிழ் அந்த காலத்தில் மர்மயோகி சற்று பயம் தரக்கூடிய படம். அதனாலேயே முதல் ஏ சர்டிபிகேட் படமாகவும் அமைந்தது. ஆனால் வேடிக்கை என்னவென்றால் படத்தின் தலைப்பு மர்மயோகி. மர்மமாய் ஒரு ஆவி வந்து போகும், அது யார் என்பது சஸ்பென்ஸ். ஆனால் டைட்டிலில் யார் யார் என்னென்ன பாத்திரங்கள் என்று முதலிலேயே கிரெடிட் போட்டு விடுவார்கள். ராஜா மற்றும் மர்மயோகி, செருகுலத்தூர் சாமா என்று போடுவார்கள். அப்புறம் என்ன சஸ்பென்ஸ் வேண்டி கிடக்கிறது என்று இப்போது படம் பார்த்தால் நிறைய கேள்வி கேட்பவர்கள் உண்டு. ஆனால் அன்று இந்த அளவுக்கு எல்லாம் சிந்தித்து இருக்க மாட்டார்கள். பாசிட்டிவ் கேரக்டர். ஜாவர் சீதாராமன் எம்ஜிஆருடன் நடித்த ஒரே படம் இதுதான். இந்த படத்தை ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தயாரித்தது. எம்ஜிஆர் நடிப்பில் தாய்க்கு பின் தாரம், தாய் சொல்லை தட்டாதே, வேட்டைக்காரன் உட்பட பல படங்களை இயக்கிய எம்.ஏ. திருமுகம் இயக்குநராகும் முன் இந்த படத்துக்கு எடிட்டராக பணியாற்றினார். இதுபோன்ற கதைகளை கொண்ட படங்களில் கதாநாயகர்களின் பெயர்கள் பெரும்பாலும் வீரசிம்மன், பிரதாபன் என்பது போலதான் வைத்திருப்பார்கள். ஆனால் சாமி தமிழ் அரசனான கரிகாலனின் பெயரை நாயகனுக்கு சூட்டினார். முதலில் இந்த படத்துக்கு கரிகாலன் என்றே டைட்டிலும் வைத்திருந்தனர். இதை வரலாற்று படம் என்று நினைத்துவிடக்கூடாது என்பதால் மர்மயோகி என்று பின்னர் தலைப்பு மாற்றப்பட்டது. இந்த படத்தில் ஒவ்வொரு வசனமும் எம்ஜிஆருக்காகவே எழுதப்பட்டது. நான் குறிவைத்தால் தவறு செய்ய மாட்டேன், தவறுமையானால் குறி வைக்க மாட்டேன் என்பது உட்பட பல வசனங்கள் ரசிகர்களை கவர்ந்தன. இதன் இன்னொரு வெர்ஷன்தான் வேட்டையன். படத்தின் குறி வச்சா இறை விழணும் என்பது என்று கொள்ளலாம். இந்த படத்தில் எம்ஜிஆருக்கும் சகஸ்ரநாமத்துக்குமான வால் சண்டை அப்போது பேசப்பட்டது. டூப் போட மறுத்து இந்த ஆக்ஷன் காட்சியில் அதிரடியாக பங்கேற்றார் எம்ஜிஆர். மொத்த படத்தின் ஷூட்டிங்கும் முடிந்து போட்டு பார்த்த இயக்குனர் ராம்நாத்துக்கு கிளைமேக்ஸ் பிடிக்கவில்லை. பின்னர் அதை வேறு மாதிரி மாற்றி எடுத்தார்கள். ரசிகர்கள் ஏற்றுக்கொண்டு படத்தை சூப்பர் ஹிட் ஆக்கினார்கள். கிளைமேக்ஸ் மட்டும் மாற்றி எடுக்காமல் இருந்ததால் மர்மயோகி அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்குமா என்பது கேள்விக்குறியாக இருந்திருக்கும். மர்மயோகிக்கு அப்போதைய தணிக்கை அதிகாரிகள் ஏ சான்றிதழ் கொடுத்திருக்கிறார்கள். தமிழ் சினிமாவில் முதல் ஏ சான்றிதழ் பெற்ற படம் இதுதான். படத்தில் ஆவி தொடர்பான காட்சிகள் இடம்பெற்றுள்ளதால் இந்த சான்றிதழாம். 1951ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி வெளியானது இந்த படம். இப்போது பார்த்தாலும் அதே விறுவிறுப்போடு இருப்பதுதான் மர்மயோகியின் ஆகப்பெரும் சிறப்பு. இதையடுத்து தமிழ் சினிமாவில் வந்த திகில் படங்கள் மர்மயோகி அளவுக்கு வெற்றி பெற்றதா? வாங்க பார்க்கலாம். பிமல் ராயின் மதுமதி ஹிந்தி படமே தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எல்லாம் நன்றாக ஓடியது. அப்பொழுது இந்தியாவெங்கும் வைஜெயந்தி மாலாவுக்கு பெரிய ரசிகர் கூட்டம் இருந்தது. வாழ்க்கை படத்தில் அவரை முதலில் திரையில் பார்த்து ஒரு குரல் எழுந்ததாம். எல கட்டுனா இவ்வளோ கட்டணும், இல்லைன்னா கட்டினவங்கால கழுவி குடிக்கணும் என்று. இது கொஞ்சம் அவையடக்கமான கமெண்ட் தான். மதுமதி 1958ஆம் வாக்கில் வந்தது. 5 வருடங்கள் கழித்து ஸ்ரீதர் மதுமதியை தழுவி நெஞ்சம் மறப்பதில்லை என்ற படத்தை வெளியிட்டார். அது ஓரளவு திகில் படமாயிருந்தது. அதற்கான பெருமையெல்லாம் நம்பியாரின் நடிப்பையே சேரும். பீசால் பாத் ஹிந்தி படம். பிஸ்வஜித்தின் முதல் படம். ஏராளமான வில்லன் நடிகர்கள் நடித்த படம். ஆனால் அவர்கள் யாருமே கொலையாளி கிடையாது. இந்த உத்தி பின்னர் பல தமிழ் படங்களில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் படமான என் கடமை வில்லன் நம்பியார் என்று நினைப்பார்கள். ஆனால் பாலாஜி தான் வில்லன். பாலாஜி எம்ஜிஆருடன் நடித்த ஒரே படம் பறக்கும் பாவை. இதில் நம்பியார், மனோகர், ஓ.ஏ.கே. தேவர் என்று ஏகப்பட்ட வில்லன் நடிகர்கள். ஆனால் காஞ்சனாதான் வில்லி. ஹேமந்த் குமார் இசையும் தயாரிப்பும். நெஞ்சம் மறப்பதில்லை பாடலில் இதன் சாயல் தெரியும். இப்படி ஒரு பாட்டுக்கு இருந்தால் மட்டுமே அது திகில் படம் என்று இந்திய சினிமாவின் எழுதப்படாத சட்டத்தை மதுமதி இசை சலில் சௌத்ரி ஏற்படுத்த பீஸ்லால் பாத் அழுத்தம் கொடுத்தது. யார் நீ படத்தில் அந்த ஹிந்தி மூலமான
ஓ ஹிந்தி படத்தின் எல்லா பாடல்களையும் பின்னணி இசையும் கார்பன் பிரதி எடுத்திருப்பார். நானே வருவேன் பாடலின் மூல இசை மதன் மோகன். பீசால் பாத் ஏனோ தமிழில் ரீமேக் செய்யப்படவில்லை. அந்த பாட்டு மட்டும் ரீமேக் ஆனது. அம்மா எங்கே என்று மாடர்ன் தியேட்டர்ஸ் படம் முத்துராமன் சந்திரகாந்தா நடித்தது. கதை வேறு, ஆனாலும் காட்சிகள் பிஸ்லால் பாத் படத்தின் சாயலில் இருக்கும். அதில் சில பாடல்கள் ஹிந்தி பாடல்களின் கார்பன் காப்பி. நான் வணங்கும் தெய்வமே கண்ணான கண்ணா என்று பிபிஎஸ் சுசீலா பாடும் பாடல் அதில் ஒன்று. டி.கே. ராமச்சந்திரன் என்றொரு வில்லன் நடிகர். அடுத்து வந்த திகில் படம் ஒரு விரல் படம் அப்படித்தான். பிரேம்நாத் என்று தெலுங்கு நடிகர், வி.ஆர். திலகம் எல்லாம் நடித்தது. வேதா இசை, எல்லா ஒரிஜினல் டியூன், 3 பாட்டுதான். படம் நன்றாக இருந்தது, நன்றாக ஓடியது. தேங்காய் சீனிவாசனும் ஒரு விரல் கிருஷ்ணாராவும் அறிமுகமானது இந்த படத்தில்தான். நல்ல திகில் படம். கண்ணாடி மாளிகை என்றொரு படம் வந்தது. ராதா ராணி என்றொரு நடிகையும் அவர் தங்கையும் தயாரித்து நடித்தது. அசோகன் கதாநாயகன். எம்.ஆர். ராதா ஒரு ஸ்கிரீம் முகமூடியுடன் வந்து பயமுறுத்துவார். ஹிந்தியில் பிஸ்லால் பாத் படத்திற்கு பின் சற்றே நின்றிருந்த திகில் படங்கள் கும்நாம் படத்திலிருந்து மறுபடி வரத் தொடங்கின. மனோஜ்குமார் அதில்தான் அறிமுகம் என்று நினைவு. கும்நாமின் விலகி தழுவி பதிப்பாக அதே கண்கள் தமிழில் வந்தது. கதை தழுவல் மன்னன் டி.என். பாலு. தோ காலியன் ஹிந்தி படம். குழந்தையும் தெய்வம் படத்திற்கோ எதற்கோ போட்ட செட் வீணாகிறது என்று ஏவிஎம் தமிழ் படம் எடுக்க யோசித்து அதே கண்கள் கதையை பண்ணியதாக ஒரு செய்தி உண்டு. தமிழ் ரசிகர்கள் காதில் எப்படியெல்லாம் ரீலாக பூ சுற்றியிருக்கிறார்கள் பாருங்கள். அன்பேவா ஹிட் ஆனதால் அதே ஆவில் ஆரம்பிக்கின்ற சென்டிமெண்ட் வேறு. அதே பாணியில் வீணை எஸ். பாலச்சந்தர் தயாரித்து இயக்கிய நடு இரவில் நன்றாக ஓடியது. எஸ். பாலச்சந்தர் ஒரு மகத்தான கலைஞன். அந்த நாள் டாக்டர் சாவித்ரி, அவனா இவன், பொம்மை, நடு இரவில் என்று அருமையான துப்பறியும் படங்கள் தந்தவர். அவரும் வித்வான் வே. லட்சுமணும் கூட்டு தயாரிப்பாக வந்தவை கடைசி 3. எல்லாமே குறைந்த பட்ஜெட் படங்கள், கதைக்காகவே ஹிட் ஆனவை. எம்ஜிஆர், சிவாஜி திகில் படங்கள் எதுவும் இருப்பதாக நினைவில்லை. சிவாஜிக்கு புதிய பறவையை சொல்லலாம். அதுவும் துப்பறியும் படமான சேசிங் ஆஃப் எ குரூக்கட் ஷேடாவின் தழுவல்தான். திகில் படங்கள் பொதுவாகவே இன்றும் கூட சின்ன நடிகர்கள், நடிகைகளை வைத்து சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்படுவதாக தோன்றுகிறது. திகில் படம் பார்க்க கொஞ்சம் சிறு வயதோ சிறு வயதின் மனமோ வேண்டும். இப்போது வந்த பேய் படங்கள், அருந்ததி, லாரன்ஸின் முனி சீரீஸ்கள் எல்லாமே பயமே ஏற்படுத்தவில்லை. ஓமன் எக்ஸாஸ்டிஸ் கதைகளுக்கு பின் அது மாதிரி பேய் பிடிக்கிற கதைகள் வந்துவிட்டது. ஹாலிவுட்டில் எது ஹிட் ஆகிறதோ அது இந்திய மனதோடு வடக்கிலும், அப்புறம் திராவிட மனதோடு மலையாளம் தமிழிலும் வந்துவிடும். மலையாளத்தில் லிசா, 13ஆம் நம்பர் வீடு மாதிரி படங்கள் சக்கை போட்டன. சைக்கோ அளவுக்கு மனத்தத்துவ பின்னணியுள்ள கதைகள் தமிழில் வரவில்லை என்றாலும் சிகப்பு ரோஜா, சந்திரமுகி என்று சில டிஸார்டர் சமாச்சாரங்களை எடுத்திருக்கிறார்கள். தமிழில் திகில் படங்கள் என்றால் குறைந்த பட்ஜெட், குட்டி நடிகர்கள், வேதாவின் இசை, ஹிந்தி பட காட்சிகள், பாடல்களின் தழுவல் என்று ஒரு வழக்கமே இருந்தது. 13 கோஸ்ட் எடுத்த இயக்குனர் அவரது படங்களில் அந்த படத்தில் கண்ணாடி தந்தது போல ஏதாவது மக்களை கவரும் வேடிக்கைகள் செய்வார் என்று கேள்வி. கிளைமாக்ஸ் நெருங்கும்போது படத்தில் வரும் ஒரு குரல், கிளைமாக்ஸை பார்க்க திராணி இல்லாதவர்கள் இப்போது வெளியேற விரும்பாமல் செல்லாமல் டிக்கெட் பணம் வாபஸ் தரப்படும் என்றெல்லாம் ஜிம்மிக்ஸ் செய்வாராம். முடிவை யாருக்கும் சொல்லாதீர்கள், படத்தின் ஆரம்ப காட்சிகளை காண தவறாதீர்கள் என்றெல்லாம் அறிவிப்புகளை படத்தில் காட்டுவாராம். இது எல்லாமே தமிழ் திரைப்படங்களில் கையாளப்பட்டிருக்கின்றன. பணம் வாபஸ் சமாச்சாரம் கிடையாது. இங்கே பாகவதர் காலத்தில் ஒரு வழக்கம் உண்டு. பிட் நோட்டீஸ்களில் எந்த காரணத்தை முன்னிட்டும் ஒன்ஸ்மோர் அனுமதிக்கப்பட மாட்டாது என்று அச்சிடுவார்கள். எம்ஜிஆர் அவர்கள் நடித்த என் கடமை படம் பார்த்தவர்கள் அரண்டு போய் வெளியே வந்தார்கள். அந்த அளவுக்கு படம் பார்த்து கொண்டிருந்த பொழுது அழகிய பெண்கள் நிறைய உண்டு. அவ்வளவு பெரிய சஸ்பென்ஸ் திகிலோடு வந்த படம் என் கடமை. இதையடுத்து பறக்கும் பாவை படத்தில் கிளைமாக்ஸ் காட்சி வரை யார் வில்லன் என்று காட்டாமல் கொண்டு சென்றதில் இயக்குனருக்கு வெற்றிதான். ராமன் தேடிய சீதை படத்தில் கூட யார் வில்லன் என்று காட்டாமல் கடைசியில் வி.கே. ராமசாமி தான் வில்லன் என்று சொல்லி கொஞ்சம் திகில் அடியே செய்திருப்பார்கள். அதன் பிறகு எம்ஜிஆர் படங்களில் திகில் படங்கள், தர்மம் தலை காக்கும் படத்தில் சில காட்சிகள் இடம்பெற்றிருந்தது. எம்ஜிஆர் படத்தை பெண்களும் குழந்தைகளும் விரும்பி பார்த்ததால் எம்ஜிஆர் திகில் காட்சிகளையும் பேய் போன்ற மூட நம்பிக்கை காட்சிகளையும் தவிர்த்துவிட்டார் என்றே சொல்லலாம்.